குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு வச்சாங்க. சுத்திதானந்த சுவாமிகள் அவர் பேரை ஞாபகத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்னடா பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா சுத்தி சுத்தின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் 3வது குழந்தை ஒன்று பிறந்துச்சு, அதுக்கு சுத்தி சுத்தி சுத்தின்னு வச்சுட்டாங்க. இப்படி 16 குழந்தைக்கும் 16 சுத்தி பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் சாமி சொன்ன மாதிரியே நல்லா வசதி ஆயிட்டாங்க, சொந்தமா வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வீடு கட்டின உடனே வீட்டுல முதல்ல சாமியுடைய போட்டோ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, நடு ஹாலில் ஆணி அடிக்கணும்னு சுத்தி தரனா சுத்தி கிடைக்கல. உடனே பொண்டாட்டி கூப்பிட்டு பிள்ளை அனுப்பி சுத்தி வாங்கிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா பெரிய சுத்தியை கூப்பிட்டு சுத்தி சாமி போட்ட மாட்டதுக்காக சுத்தி வேணும் உங்க அப்பா கேட்டாரு. அதனால எங்க சுத்தி எப்படி சுத்தி வாங்கிட்டு வரல தெரியாது, வரும்போது சுத்தியோட வாடா அப்படின்னு சொல்லி சுத்தி அனுப்பி வச்சாங்க. சுத்தி பார்த்துருக்கான், கடைசியா கிடைக்கலன்னு தெரியல. ஆனா ஆள் வீட்டுக்கு மட்டும் வரல. உடனே அந்த அம்மா டென்ஷன் ஆகி போய் போன சுத்தி எங்க சுத்தி இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு 2வது பையனை கூப்பிட்டு டே சுத்தி வாங்கிறதுக்கு அனுப்புனேன், சுத்தி எங்க போய் சுத்தி இருக்கான்னு தெரியல, நீ எங்க சுத்தி எங்க எப்படி சுத்தி இந்த சுத்தியை கண்டுபிடிச்சு வருவா தெரியாது, வரும்போது சுத்தியும் கூப்பிட்டு சுத்தியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சுத்தி அனுப்பி வச்சாங்க. சுத்தி போனவன் எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல, அவனும் வந்து சேரல. உடனே டென்ஷன் ஆகி போனாமா 3வது பையனை கூப்பிட்டு டே சுத்தி அனுப்புன, சுத்தி வாங்க போன சுத்தி எங்க போனேன்னு தெரியல, அவனை போய் பார்த்து கூட்டு வரதுக்கு சுத்தி அனுப்புனேன், அவன் எங்க போய் தெரிஞ்சாலும். இந்த கதையை நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.